ஆனால் ஒரு நல்ல தமிழ் படித்தவன், தமிழ் இலக்கியம் படித்தவன் இதை ஒத்துக்க மாட்டான். தமிழ் மரபுங்கிறதையும் தமிழ் ஆன்மீகங்கிறதும் தமிழரோட கலைகளையும் தமிழரோட பண்பாட்டை சிதைக்கிறத யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு தேவர் சொல்றாரு. பெரியார் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாரு. சாதி ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் வரைக்கும் பெரியார் சரியா பண்ணாரு. ஆனா அதை ஒட்டி இதுக்கு அடித்தளமா இருக்கிறது கடவுள் நம்பிக்கை ஆஸ்திகம் தான் சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ் பண்பாட்டையும் சிதைக்கிற மாதிரி பேசினாரு. இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. திருக்குறளை பத்தி பேசும்போது சொல்றாரு, பரிசு பெறலாம் என்று பாடிய நூல் அல்ல திருக்குறள், எம் மதத்தினருக்கும் எக்குலத்திற்கும் எந்நாட்டவர்க்கும் பொதுவான நீதிகளை தரும் பெருமை பெற்ற நூல் திருக்குறள். பழமை புதுமை இவ்விரண்டிற்கு இடையே கடந்து போன இடைக்காலத்தில் எத்தகைய சிதைவுகளாகாத ஒரு பெருநூல் சொல்லி திருக்குறளை பத்தி பேசுறாரு. இந்த நாடே தமிழர்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறாரு. தமிழ் மொழி குறித்து பேசும்போது தமிழ்ல இருந்து தான் சமஸ்கிருதமும் சீனமும் பிரிஞ்சதுன்னு உறுதிபட சொல்றாரு. சரித்திர ஆதாரப்படி ஆரியர் இந்தியாவில் பிரவேசித்த காலம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு. அதிலும் அவர்கள் மெய்ப்பர்களாகவும் சொற்ப விவசாயம் தெரிஞ்சவங்களா தான் வர்றாங்க. அரசாங்க படைய வச்சுக்கிட்டு ஆக்கிரமிப்பு போர் நடத்தி இங்க வந்து வரல, கணவாய் வழியா வந்துடுறாங்க. ஆனா தமிழன் காலங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. பல லட்சம் வருடங்களுக்கு முற்பட்ட லெமுரியா கண்டத்துல வாழ்ந்த இனம் தமிழினம். 4 வகையான எழுத்து இருக்குது. உருவ எழுத்து, கோட்டெழுத்து, கோல் எழுத்து, சதுர எழுத்து. உருவ எழுத்தா தமிழ் இருந்த காலத்துல சீனத்துல இருந்து பிரிஞ்சு, சீன மொழி பிரிஞ்சது. கோட்டெழுத்தா இருந்த காலத்துல சமஸ்கிருதத்துல இருந்து பிரிஞ்சிச்சு. வட்ட எழுத்தா இருந்த காலத்துல தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் பிரிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம பேசுறது சதுர எழுத்து தமிழ். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் ஆதி மொழி தமிழே. தமிழ் பண்பாடை குறித்து பேசும்போது சொல்றாரு, தைதான் தமிழோட புத்தாண்டுங்கிறாரு. தமிழ் மக்களுக்கு வரப்போகும் தைப்பொங்கல் புதிய ஆண்டும் புதிய சகாப்தமும் ஒரு கட்டுரை எழுதுறாரு. நீண்ட காலம் தொட்டு தமிழ் மரபு தைப்பொங்கலைத்தான் புத்தாண்டாக கொண்டாடி வந்தது. இடையில் ஏற்பட்ட மாற்றம் தான் மேசராசியில் சூரியன் புகும்போது சித்திர மாசத்தை புது ஆண்டா கொள்ளக்கூடிய பழக்கம் வந்துச்சு. இதனால கலை, மொழி, அரசியல் தலைமை எல்லாத்துலயும் சீரழிஞ்சு சின்ன பிடிக்குது. தன் சார்ந்த சாதியினருக்கு மட்டும் இல்ல, எல்லா சாதிக்கும் கொடுக்குறாரு. குருசாமி பிள்ளை பிள்ளைமாரு குடும்பம் 2 பேரு, தேவேந்திர குல வேளாளர் 2 பேருக்கு கொடுக்குறாரு. அவங்க ரத்த வகை உறவுக்கும் கொடுக்குறாரு. அவர் கட்சியில பயணிச்சவங்களுக்கும் கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துறாரு. அவர் எதையும் வச்சுக்கல இல்ல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவருடைய நிலத்தை வந்து 17 பங்கா பிரிச்சு ஒரு பங்கு தான் வச்சுக்கிட்டு மீதியை 16 பங்கை வந்து தன்னோடு கூட இருந்து தனக்கு உதவியாக இருந்தவர்களுக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. அது பல சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத உறவினர்கள் உட்பட சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, அவருடைய மொழி கொள்கை எப்படி இருந்துச்சு? இவர் நல்ல தமிழ் உணர்வு மிக்கவர். தமிழ் தேசியவாதி இல்லை. தமிழ் தேசியங்கிற கருத்தெல்லாம் இப்போ உருவாகலை. நல்ல தமிழிய சிந்தனையாளர்கள், தமிழ்ல தோய்ந்தவர், தமிழ் இலக்கண இலக்கியங்கள்ல வந்து நல்லா படிச்சவர். இவர் கூட இருந்த அறிஞர் பெருமக்களோட பட்டியலை பார்த்து கவியோகி சித்தானந்த பாரதியார்ல இருந்து, கிருபானந்த வாரியார்ல இருந்து, தேப்போ மீனாட்சி சுந்தரனார்ல இருந்து பல்வேறு தமிழ் அறிஞர்களோட நிறைய கூட இருந்தவர், நிறைய வாசிச்சவர். அவரோட சொற்பொழிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல இருந்து, திருக்குறள்ல இருந்து, திருமூலர்ல இருந்து, சித்தர்கள்ல இருந்து, வள்ளலார் பாடல்கள்லாம் சரளமா வந்து கொட்டும் அவரோட உரைகள்ல வந்து நீங்க கேட்டு பார்க்கலாம். இதெல்லாம் இருக்குது. அப்ப அந்த தமிழிய சிந்தனையாளர் இவர். அவர் பெரியாரை பத்தி பேசும்போது கூட சொல்றாரு, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பார்ப்பனர்கள் வந்து, பிராமணர்கள் வந்து ஒரு உச்சத்துல இருந்து எல்லா பலன்களையும் பெற்றுட்டு இருந்தாங்க. பெற்றுட்டு நிறைய அரசாங்க வேலை உத்தியோகத்தை பூரா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதை வந்து எதிர்த்து தான் வந்து இந்த வாவேசு ஐயரோட குருகுல போராட்டத்திலிருந்து தொடங்கி பெரியார் வந்து இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் பண்ணாரு. அவர் அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்டு எல்லாத்துக்கான சமத்துவ சிந்தனையோட கொண்டு வந்து தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை அப்படியே கொண்டு போய் இந்த பிராமணரோட மேலாதிக்கத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது அவங்க உயர்ந்த சாதிங்கிறது. அது காரணம் இந்து மதம். அதுக்கு இந்து மதத்தை படைச்ச கடவுளுங்கிறதுனால கடவுள் கொள்கையை பூரா உடைக்கிறேன்னு சொல்லி நாஸ்திகத்தை பூத்த ஆரம்பிச்சாரு. ஆனால் ஒரு நல்ல தமிழ் படித்தவன், தமிழ் இலக்கியம் படித்தவன் இதை ஒத்துக்க மாட்டான். தமிழ் மரபுங்கிறதையும் தமிழ் ஆன்மீகங்கிறதும் தமிழரோட கலைகளையும் தமிழரோட பண்பாட்டை சிதைக்கிறத யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது
அப்படின்னு தேவர் சொல்றாரு. பெரியார் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாரு. ஓஹோ. சாதி ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் வரைக்கும் பெரியார் சரியா பண்ணாரு. ஆனா அதை ஒட்டி இதுக்கு அடித்தளமா இருக்கிறது கடவுள் நம்பிக்கை ஆஸ்திகம் தான் சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ் பண்பாட்டையும் சிதைக்கிற மாதிரி பேசினாரு. இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நல்ல தமிழறிந்தவன் தமிழ் கலையையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழர் ஆன்மீகத்தையும் எல்லாத்தையும் மதிக்கணும் அப்படின்னு பேசுறாரு. இப்போ முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஒரு தமிழ் அறிஞர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? தமிழ் உணர்வு மிக்கவர், தமிழ் நிறைய வாசிச்சவர். திருக்குறளை பற்றி எழுதும்போது அவர் அவ்வளவு இதாக சொல்றாரு. திருக்குறள் வந்து பாடுவதற்காக எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல. திருக்குறள் குறித்து அவரோட வரி அப்படியே வாசிச்சு காட்டுப்பாருங்க. வாசிங்க. முத்தமிழும் முழு இந்தியாவில் இனி முழங்கும் அப்படிங்கிறாரு. தமிழ்நாடு தாண்ட எல்லாத்துக்கும் ஆதாரம். பாவாணரோட லெமுரியா கண்ட கோட்பாடார் ஒத்துக்கிறாரு. திருக்குறளை பத்தி பேசும்போது சொல்றாரு, பரிசு பெறலாம் என்று பாடிய நூல் அல்ல திருக்குறள். எம் மதத்தினருக்கும் எக்குலத்திற்கும் எந்நாட்டவர்க்கும் பொதுவான நீதிகளை தரும் பெருமை பெற்ற நூல் திருக்குறள். பழமை புதுமை இவ்விரண்டிற்கு இடையே கடந்து போன இடைக்காலத்தில் எத்தகைய சிதைவுள்ளாகாத ஒரு பெருநூல் சொல்லி திருக்குறளை பத்தி பேசுறாரு. தமிழை பற்றி அவர் பேசும்போது அவ்வளவு உயர்வா பேசுறாரு. தமிழர்களோட தொன்மையான கண்டம் வந்து லெமுரியா கண்டம். லெமுரியா கண்டத்தோட ஒரு பகுதி ஆஸ்திரேலியாவிலையும் இன்னொரு பகுதி வந்து மடகாஸ்கர்ல இருந்துச்சு. அந்த பகுதியில கடல்ல மூழ்கினதுனால தமிழ் மிச்சம் இருக்கிற இந்தியா முழுமைக்கும் பரவியவர்கள் தான் தமிழர். இந்தியா முழுமைக்கு இருந்தவர்கள் தமிழர்கள். ஆரியர்கள்ங்கிறது அங்கிருந்து வந்தவனுங்க, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்தவனுங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இங்க இருக்கிற தமிழர்கள் அதுக்கு முன்னாடியே வந்து சிற்பம், கலை, இலக்கியம், பண்பாடு போன்றவற்றில் மிகச்சிறந்து விளங்கியவர்கள் தமிழர்கள். இந்த நாடே தமிழர்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறாரு. தமிழ் மொழி குறித்து பேசும்போது தமிழ்ல இருந்து தான் சமஸ்கிருதமும் சீனமும் பிரிஞ்சதுன்னு உறுதிப்பட சொல்றாரு. அப்படியா? தமிழ் உறுதிப்பட சொல்றாரு. இங்க அவரோட பாருங்க. சரித்திர ஆதாரப்படி ஆரியர் இந்தியாவில் பிரவேசித்த காலம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு. அதிலும் அவர்கள் மெய்ப்பர்களாகவும் சொற்ப விவசாயம் தெரிஞ்சவங்களாக தான் வர்றாங்க. அரசாங்க படைய வச்சுக்கிட்டு ஆக்கிரமிப்பு போர் நடத்தி இங்க வந்து வரல, கணவாய் வழியா வந்துடுறாங்க. ஆனா தமிழன் காலங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. பல லட்சம் வருடங்களுக்கு முற்பட்ட லெமுரியா கண்டத்துல வாழ்ந்த இனம் தமிழினம். அந்த எல்லையெல்லாம் சொல்றாரு. அந்த காலகட்டத்துல வந்து வடக்கு இந்திய மலைதான் இருந்துச்சு. அது கீழே இருக்க ரஷ்யாவோட தென்பகுதி, அந்த வட இந்தியா பூரா கடலா மூழ்கி கிடந்துச்சு. அந்த காலகட்டத்திலேயே நாகரிகத்தில் சிறந்து விளங்கினவன் தமிழன். அது சொல்றாரு. தமிழ்ல வந்து 4 வகையான எழுத்து இருக்குது. உருவ எழுத்து, கோட்டெழுத்து, கோல் எழுத்து, சதுர எழுத்து. உருவ எழுத்தா தமிழ் இருந்த காலத்துல சீன இதுல இருந்து பிரிஞ்சிச்சு. சீன மொழி பிரிஞ்சது. கோட்டெழுத்தா இருந்த காலத்துல சமஸ்கிருதத்துல இருந்து பிரிஞ்சிச்சு. வட்ட எழுத்தா இருந்த காலத்துல தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் பிரிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம பேசுறது சதுர எழுத்து தமிழ். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் ஆதி மொழி தமிழே அப்படின்னு முத்துராமலிங்க தேவர்கள் பதிவு செய்யறாங்களா? பேசியிருக்கிறாரு. கற்றை எழுதியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு விரிவான கற்றை எழுதுறாரு. தமிழர் நாகரிகம், தமிழர் கலை, தமிழர் சிற்பம், தமிழ் சித்திரம் இதெல்லாம் புராதனமானவை. இது வந்து மொகஞ்சதரா நாகரிகத்துல இருந்து நம்ம அகழ்ந்து எடுத்ததுனால தமிழரோட பெருமை உலகுக்கு அறியப்பட்டுச்சு. இதை விட பழைய பல நூற்றாண்டு கால பல ஆயிரக்கணக்கான ஆண்டு வரலாறு பெருமையுடையது தமிழ் மொழின்னு சொல்றாரு. இன்னும் தமிழ் மொழியை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயத்தை நல்லா சொல்றாரு. ஆரிய இந்த கோயில் அமைப்பு, சிற்பம் எல்லாம் ஆரியம் கொண்டு வந்தான், கடவுள் வழிபாடு கொண்டு வந்தாங்கிறது தமிழன் தன்னைத்தானே தாழ்த்திக்கிறது. இது தமிழ் கட்டடக்கலை, தமிழ் சிற்பக்கலை. இதுக்கும் ஆரியனுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறாரு. தமிழரோட முறையா இது தமிழர் முறையை சிதைக்கிறதுங்கிறது என் தாய்க்கு அறிவில்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்றாரு. அதே வார்த்தையை பாருங்க. இதை கட்டியவர்கள் எல்லாம் தமிழர் கோயில்களை கட்டியவர்கள் இது எல்லாமே வந்து தமிழர்களுக்கு தெரியாது என்றும் சொல்கிறார்கள். தமிழனை இழிவு செய்ய முற்பட்டதாகும். இது தமிழின் பெருமையையும் தமிழினத்தையும் தமிழையும் சிதைக்கும் கொடுமை. மேலும் இது எதிரியின் மேலுள்ள கோபத்தால் தன்னையே கெடுத்துக்கொள்ளும் அறிவினன்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு பாருங்க. தமிழனுக்கு ஆஸ்திகம் நாஸ்திகம் இரண்டை பற்றி பேசும் உரிமை உண்டு. நீ நாத்தியவாதியா இருந்துக்கலாம், இருக்கு இல்ல நீ ஆத்தியவாதி இருந்துக்கலாம். தமிழனுக்கு ஆஸ்திகம் நாஸ்திகம் இரண்டையும் பற்றி பேச உரிமை உண்டு. அனுபவத்தில் காணாதவரை எதையும் நம்பி மூட நம்பிக்கையில் புரள வேண்டும் என்று தமிழ் எவரையும் கட்டாயப்படுத்தவில்லை. கட்டாயப்படுத்தாது.
சரிதான். அதனால் நீ அனுபவத்தில் உணர்ந்த வரைக்கும் நீ நாஸ்திகனாகவும் இருந்துக்கலாம், ஆஸ்திகனாகவும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு, இல்லாததே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லா வளமும் கொண்ட மொழி என்னுடைய தமிழ் மொழி, ஆதி மொழி. அடியனை போல என்ன மாதிரி பலாயிரம் பேர் உட்காந்து பல 100 வருஷம் பேசினா கூட அது கோடியில் ஒரு நுண்ணியத்தான் தொட முடியுமோ தமிழோட முழுமையை படிச்சிட முடியாதுங்கிறாரு. அப்போ தமிழ் குறித்து அவருக்கு எவ்வளோ ஒரு பெருமிதம் இருந்திருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, தமிழ் பண்பாடை குறித்து பேசும்போது சொல்கிறாரு, தை தான் தமிழோட புத்தாண்டுங்கிறாரு. அப்படியா? தை தான் தமிழ் புத்தாண்டுங்கிறாரு. தமிழ் மக்களுக்கு வரப்போகும் தைப்பொங்கல் புதிய ஆண்டும் புதிய சகாப்தமும் ஒரு கட்டுரை எழுதுறாரு. நீண்ட காலம் தொட்டு தமிழ் மரபு தைப்பொங்கலைத்தான் புத்தாண்டாக கொண்டாடி வந்தது. இடையில் ஏற்பட்ட மாற்றம்தான் மேசராசியில் சூரியன் புகும்போது சித்திரை மாசத்தை புது ஆண்டா கொள்ளக்கூடிய பழக்கம் வந்துச்சு. இதனால கலை, மொழி, அரசியல் தலைமை எல்லாத்துலேயும் சீரழிஞ்சு சின்ன அப்படி நிற்குது. தமிழோட பொது வருஷங்கிறது தை ஒன்று தான் அடிச்சு பேசுறாரு. சிறப்பு சிறப்பு. இதெல்லாம் என்னன்னா அந்த காலகட்டத்தில் இருக்கிற தமிழ் அறிஞர்களோட உறவாடுறது, தமிழ் சார்ந்து நிறைய படிக்கிறது, இதன் மூலம் பெறப்பட்ட அறிவை வந்து தன்னோட அமைப்புகள் வெகு மக்களுக்கு தெரிவிக்கிறது, கற்றை. சிறந்த தமிழியவாதியா இருந்திருக்காரு. நல்ல தமிழியவாதி, நல்ல தமிழியவாதியா இருந்திருக்கிறாரு. அவ்வளவு விரிவா தமிழை பத்தி பேசுறாரு. புரியுது. அதை விட இன்னும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து யார் என்னென்ன மலைய தமிழர் நிலை குறித்து எழுதுறாரு, இலங்கை தமிழர் நிலை குறித்து எழுதுறாரு. ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஈழத்தமிழர்கள் பத்தி பேசியிருக்காரா? இலங்கைக்கே போயிருக்காரு. அப்படியா? இலங்கை என்ன சொல்லியிருக்காரு? இலங்கை தமிழர்கள் இலங்கைக்கு போயிட்டு அந்த மலையகத்தை பிரதிநிதி அந்த தொண்டமான சந்திச்சு ஆறுமுக தொண்டமான சந்திச்சு பேசுறாரு. அந்த படங்கள்லாம் இருக்குது. தொண்டமான சந்திச்சு பேசுறாரு. அங்க இருக்கிற எச்சரிக்கை கொடுக்குறாரு, இந்த மக்களை சமத்துவமாக நடத்தாட்டி நாடு துண்டாயிரும். அதாவது சிங்கள மக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை தமிழ் மக்களுக்கும் இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் வந்து இந்த நாட்டை பொண்ணா கொளிக்க வச்சவங்க, தொழில தோட்டங்களில் போயிட்டு கஷ்டப்பட்டு இந்த நாட்டை வளப்படுத்தியவர்கள். இந்த மக்களை வந்து இவ்வளவு வந்து அந்த ஏதாவது எழுதியிருக்காரு அவங்கள பத்தி? இந்த எழுதியிருக்கிறாரு நிறைய. இலங்கை நிலைன்னு சொல்லி ஒரு தலைப்பு எழுதியிருக்கிறாரு. அது ஒரு நீண்ட கட்டுரையா வருது. சரி. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த காலத்தில் வந்து நிதி மந்திரியா இருந்த ஜெயவர்தனை வந்து தமிழர்களுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கும் பொழுது இவங்க பூரா எங்களை சுரண்டி எடுத்து இந்தியாவுக்கு பணத்தை அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கண்டிச்சு எழுதுறாரு. ஏன்னா இது நிதி மந்திரி ஜெயவர்தனா கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான வார்த்தையை பிரயோகம் பண்றாரு. இலங்கை அரசாங்கத்தின் நிபந்தனையால் இந்தியர்களுக்கு இத்தனை வேதனை என்று வெள்ளையர் போன்ற மற்ற இனத்திற்கு இதனால் எந்த சிரமமும் இல்லை. இதற்கு கூட இலங்கை நிதி மந்திரி தோழர் ஜெயவர்தனார் கூறுவது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் ஜெயவர்தனா சொல்றான், இங்க இருக்கிற செல்வத்தை பூரா சுரண்டி இங்க இருக்கிற தமிழர்கள், இந்திய மக்கள் செல்வத்தை பூரா இந்தியாவை கொண்டு போயிடுறாங்கன்னு சொல்லி ஒரு சார்ஜ் பண்ணி தான் வந்து இது பண்றாங்க. அது அடிப்படை தான் பின்னாடி வந்து அந்த சாஸ்திரி ஸ்ரீமாவோ ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த 5 லட்சம் பேரை திரும்ப அனுப்புறாங்க. ஆமா 10 லட்சம் பேர் போட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் 5 லட்சம் பேர் அனுப்புனாங்க. அவங்க தான் வந்து இன்னைக்கு நீலகிரி அந்த பகுதியெல்லாம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களா இருக்கிறாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளையர்களால் கொண்டு போகப்பட்டவங்க, அந்த நாட்டை வளமாக்கினவங்க, தேயிலை தோட்டங்களை உருவாக்குனவங்களை திரும்பி அனுப்பும் போது இலங்கையின் நிலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. என்ன பெரிய இலங்கை, இந்திய நாட்டோட ஜனத்தொகையில பார்த்தோன்னா ஒரு துணூண்டு. அது ஒரு ஒரு இது ஒரு சிங்கத்து மேல வந்து ஒரு பேன் உட்கார்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆமாமா, அதே சொல்றாரு. உலக பூகோள படத்தை பார்த்தால் இந்தியா ஒரு சிங்கம் படுத்திருப்பது போல இருக்கும். அந்த இலங்கையை பார்த்தா அந்த சிங்கத்து மேல இருக்க ஒரு பேன் மாதிரி இருக்கும். அதே வார்த்தை பயன்படுத்துறாரு. ஆமா, பொட்டல்களா இருந்த இலங்கை தீவை பொன்கொழிக்கும் அளவிற்கு பயன்படுத்தி கொடுத்தவர்கள் தமிழர்கள் எழுதுறாரு. அப்போ இந்த தமிழர்களோட பிரஜா உரிமையை நீங்கள் மறுக்கிறீங்க. பிரஜா உரிமையை மறுத்து உங்களை நாடு வெளியேற்றினீங்கன்னா இந்த மக்கள் பாதிக்கப்படுவாங்கிறத சொல்லி ரொம்ப விரிவாக பேசுகிறாரு. புரியுது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு. இலங்கையில் 1956 கலந்துக்கிறாரு. 55 56 இருக்கும் சரியான நினைவில். சரி. ஆறுமுக தொண்டமானோட கலந்துக்கிறாரு. சரிங்க. அதே மாதிரி வந்து தந்தை செல்வா அவர்கள் வந்து தன்னோட அந்த பிறந்தநாள் மலர் தயாரிக்கும் போது தேவருக்கு கடிதம் எழுதுறாரு. எனக்கு ஒரு கட்டுரை எழுதி அனுப்புங்கன்னு எழுதுறாரு. தந்தை செல்வா எழுதிய கடிதங்கள்லாம் இருக்குது. அப்போ பர்மா அதே மாதிரி பர்மாவில் வந்து தமிழர்கள் எவ்வளோ தூரம் தாக்கப்படுறாங்க, எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது மலைய தமிழர் நிலைன்னு சொல்லி எழுதுறாரு. மலையாள எப்படிலாம் இது பண்ணுறாங்க, பெருந்தோட்ட தொழிலாளர்களாக இருந்து அவங்க நிலங்களை பூரா அந்த சுல்தான் ஆட்சி பிடிச்சிக்கிட்டு இவங்களை எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க, எப்படி வெளியேற்றுறாங்க. மலையாவில் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்த அந்த தமிழர் மலைய கணபதி
அந்த கணபதிக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தூக்கு தண்டனையை கண்டித்து மிகப்பெரிய அளவுக்கு பேசுகிறாரு. தலையங்க நேதாஜி இதெல்லாம் எழுதுறாரு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா காட்டனுக்கு அபராதம், கணபதிக்கு தூக்கா அப்படின்னு ஒரு கட்டுரை தலைப்பே போடுறாரு. ஓஹோ ஓஹோ. தலைவர் காட்டங்கிறவனா இங்கே வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ஆயுதத்தை கடத்தி கொண்டு வந்து நேபாள வழியாக கொண்டு வந்து இங்கே உள்நாட்டு புரட்சிக்காக அதை இது பண்ணிட்டு இருந்தவன். சரி. அந்த காட்டனை வந்து நேரு சர்க்கார் காப்பாற்றுது. அப்போ அவனுக்கு வந்து காப்பாற்றுறீங்க, என் தமிழ் அங்கே ஒருத்தர் செத்து இது பண்ணிட்டு இருக்கான், ஒரு ரிவால்வர் வச்சுருந்தான், எடுத்து சுடக்கூட இல்லை, ஒரு ரிவால்வர் மூலமாக ஒரு கவர்மெண்ட்டை கவுத்த முடியும். அது சரி. அந்த கணபதிக்கு வந்து தூக்கு தண்டனை போடுறாங்க. இந்த நேரு சர்க்கார் என்ன பண்ணிட்டு இருக்கு? இதே ஒரு வெள்ளை தோல் நிறத்த உடனே போட்டிருந்தா சும்மா விட்டுருப்பீங்களான்னு கேட்குறாரு. புரியுது 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 ஐயா. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக போராடியவர் மட்டும் இல்லை, அவர் வந்து மலேசிய தமிழர்களுக்கு போராடி இருக்காரு, பர்மா தமிழர்களுக்கு போராடி இருக்காரு, ஈழ தமிழர்களுக்கு போராடி இருக்காரு, உலகம் முழுசும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்து குரல் கொடுத்த ஒரு தலைவராக அவர் இருக்காரு. அதுதான் வரலாற்று உண்மை. இந்த செய்திகளை இடதுசாரி இயக்கங்களும் சமூக முற்போக்கு இயக்கங்களும் எடுத்து கொண்டு போகணும். அவர் ஒரு ஜாதி தலைவர் மாதிரியே சித்தரிச்சிட்டாங்க, ஆட்சியாளர்கள் சித்தரிச்சாங்க. இது இந்த இந்த சித்தரிப்புக்கு முதல் காரணம் யாரு? காமராஜர் தான். சரி, காமராஜர் தான். அவருடைய சொந்த சாதிக்காரர்கள் இல்லையா? பின்னாடி வந்து அவங்கள சொந்த சாதிக்காரர்கள் மாற்றினாங்க. 80களுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, இந்த தேவர் பேரவை அதுன்னு வச்சுட்டு இருந்தாங்க. இவர் முக்கியமாகவே வந்துங்க, இவரோட அரசியல் வந்து இடதுசாரி அரசியல். காமராஜரை இவர் தான் வந்து அந்த வெள்ளாட்டு முட்டி வாங்கி கொடுத்து ஓட்டர் ஆக்குறாரு. பின்னாடி திருப்பரங்குன்றம் மகாநாட்டில் வந்து தீர்மானம் போட்டு காமராஜரோட பதவியை உறுதிப்படுத்துறவர் இவர் தான். இதை நான் சொல்லலை, மாப்போ சிவஞானம் எழுதுறாரு. சரி. எனது போராட்டம்ங்கிற நூலில் படித்து பார்த்தீங்கன்னா எனது போராட்டத்தில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. ஏன்னா 1942 வெள்ளையர் புரட்சியை வந்து காளிகளின் போராட்டம்னு சொல்லி ராஜாஜி நிந்தனையா பேசுறாரு. சரி. அதனால காங்கிரஸ் கட்சியை விட்டு அவரை வந்து நீக்கி வச்சுடுறாங்க. நீக்கி வச்ச உடனே பின்னாடி வந்து போராட்டத்தை உலக போரோட நிலைமை வந்து பிரிட்டனுக்கு சாதகமாக வரும்போது காந்தியார் வந்து தனக்கு சாதகமாக பேசக்கூடிய ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு திருச்செங்கோட்டில் ஒரு தீர்மானத்தை போட்டு திரும்ப காங்கிரஸ்குள்ள எடுத்துக்கிறாங்க. யாரு? ராஜாஜியை. அப்போ காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் காமராஜர். மாநில தலைவருக்கே தெரியாம அவர் வந்து மெம்பர் ஆக்கிடுறாங்க. சரி. மெம்பர் ஆக்கணும்னா அந்த தீர்மானம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து ஒரு வெட்டு தீர்மானம் கொண்டு வந்து ஒரு திருப்பரங்குன்ற மகாநாடு நடக்குது. சரி. அந்த மகாநாடு நடக்கும்போது இவருக்கு தெரிஞ்சு போச்சு ராஜாஜிக்கு, காமராஜர் எப்படியாச்சும் வீழ்த்துறோன்னு, காமராஜர் தான் ஜெயிப்பாருன்னு நினச்சி புரியுது. அப்போ வந்து மாப்போசியோட வார்த்தைகள் அப்படியே சொல்கிறீங்க இல்லைங்க, பசுமன் முத்துராமலிங்க தேவர் மட்டும் இல்லை என்றால் காமராஜர் தலைவராக இருக்க முடியாது. நான் அன்று நினைத்திருந்தால் முத்துராமலிங்க தேவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருப்பார். ஏன்னா அன்னைக்கு வந்து ராஜாஜி வந்து பேரம் பேசுகிறாரு இவர்கிட்ட. யார்? கல்கி கிருஷ்ணமூர்த்தி, மட்டப்பாறை ஐயங்கார், மாப்போசி இவங்கெல்லாம் விட்டு வந்து நீங்கள் காமராஜருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. காமராஜருக்கு இவர் மேலே வந்து பெரிய அளவுக்கு அபிப்பிராயம் இல்லை தேவருக்கு. இருந்தாலும் ராஜாஜியை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல, அவன் காட்டி கொடுத்தவன், வெள்ளக்காரன்ட்ட போனவன், ஆகஸ்ட் புரட்சியை காட்டி கொடுத்தவன், அவன் இருக்கிறதுக்கு போதும் காமராஜர் இருந்துட்டு போகணும்னு சொல்லி தான் திருப்பரங்குன்ற மாநாட்டில் அந்த தீர்மானத்தை வெட்டு தீர்மானம் கொண்டு வந்து பேசுறாரு. சரி. அப்போ வந்து காந்தியார் நேரடியாக தந்தி கொடுக்குறாரு. இதில் வந்து ராஜாஜிக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு யக்மேஸ்வரான்னு சொல்லி ஒரு திருநெல்வேலி ஒரு சுதந்திர போராட்டத்தையாகி அந்த தந்தி வந்து கொடுக்குறாரு. தூக்கி போட்டு விட்டு தேவர் பேசுறாரு. சரி. அப்புறம் காமராஜரோட தலைமை அந்த மாநாட்டில் தான் உறுதிப்படுத்தப்படுது. அந்த உறுதிப்படுத்துக்கு மிக முக்கிய காரணம் தேவர் தான். இதை வந்து மாப்போசி எழுதுறாரு. நீங்கள் வேணா தலைவர் வருங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிறோம், காமராஜர் ஆகக்கூடாதுலாம் பேசுகிறாங்க. அந்த செய்தி பேரம்லாம் பேசுகிறாங்க. அந்த செய்திகளை பூரா வந்து எனது போராட்ட நூலில் மாப்போசி எழுதுறாரு. புரியுது. தேவர் அன்று திருப்பரங்குன்றத்தை ஒரு குருச்சேத்திரமாக மாற்ற முடிவு செய்திருந்தார் அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்துறாரு. புரியுது. தேவர் நினைத்திருந்தால் அன்று அவர் தான் தலைவர்னு எழுதுறாரு. புரியுது. அப்போ இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தவர். புரியுது. பின்னாடி ஏன் இந்த விஷயங்கள் வருதுன்னா, தேவரோட மிக முக்கியமான கோரிக்கைகள், விவசாய கோரிக்கைகள் என்னன்னா, ஒரு விவசாயிகள் தான் உற்பத்தி விலையை தீர்மானிக்கணும், விற்பனை விலையை தீர்மானிக்கணும். ஒரு குண்டூசியிலிருந்து ஒரு ஆகாய விமானம் செய்கிற வரைக்கும் விலையை அவன் தான் தீர்மானிக்கிறான். ஆனால் விவசாயி உப்பு பொறி அந்த வயலில் வேலை பார்த்துட்டு தான் விளைவிக்கிற பொருளுக்கு தான் விலையை நிர்ணயிக்க முடியலை.
எவனோ உட்காந்துக்கிட்டு விருதுநகர்லையும் சாத்தூர்லையும் கோயில்பட்டுலையும் ஒரு 10க்கு 10 ரூம் எடுத்துக்கிட்டு அங்கே உட்காந்து வியாபாரிகள் என்னடா தீர்மானிக்கிறதுன்னு கேட்குறாரு. புரியுது. அன்னைக்கு வியாபாரத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதி மட்டும் தான் பெரும்பான்மையாக வச்சுருந்தாங்க. இது நேரடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சாதிக்கு எதிரான ஒரு போக்கை அவங்க பார்க்குறாங்க. இவர் சொல்கிறது விவசாயிகள் இன்னும் வரைக்கும் விவசாயிகள் உற்பத்தி விலையை தீர்மானிக்க முடியல. ஆமாம், கம்யூனிஸ்ட் கட்சி அந்த காலகட்டத்தில் இது ஒரு பெரிய கோரிக்கையாக முன் வச்சுச்சு. இவர் மேடைக்கு பேசுகிறாரு, விவசாயிகள் தான் விளைவிக்கிற பொருளுக்கு அவன் தான் விலையை தீர்மானிக்கணுங்கிறாரு. இன்ன வரைக்கும் ஆதார விலைன்னு சொல்லிட்டு எவனோ ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஒரு IAS ஆஃபீஸர் தான் தீர்மானிக்கிறான். அங்கே எவ்வளோ நஷ்டம் வருது, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ ஈல்டிங் வருதுங்கிறது எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகளை அப்புறம் நாசப்படுத்துறதுக்கு முக்கிய காரணமே இந்த அரசாங்கத்தோட கொள்கை தான். அதுதான் சொல்கிறாரு. ஏன்னா ஒரு குண்டூசி விற்கிறவன் கூட அவனோட ப்ராடக்ட்டுக்கு அவன் விலையை தீர்மானிக்கிறான். விவசாயி நெல்லுக்கு விலையை தீர்மானிக்கூடாதா, கரும்புக்கு அவன் தீர்மானிக்காமல் பண்ணிட்டு இருக்கீங்களே. இங்கே உட்காந்துக்கிட்டு விருதுநகர்லையும் சாத்தூர்லையும் கோயில்பட்டில் ஒரு ரூமை போட்டு உட்காந்து நீங்கள் என்னடா விலையை தீர்மானிக்கிறதுன்னு கேட்குறாரு. அது அப்படியே அரசியல் மட்டத்தில் எதிரொலிக்குது. எதிரொலிக்குது. அப்போ ஒரு வகையில் பார்த்தா காமராசரோட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு எதிரான போக்கா அது படுது, வியாபாரிகளுக்கு எதிரான போக்கா படுது. இவர் விவசாயிகளுக்கு ஆதரவாக நின்னாருங்கிறத இப்படி மாற்றி ஒரு சாதிக்கு எதிரான ஒரு போக்கா ஆக்கிடுறாங்க. இயல்பாகவும் ஒரு சாதி தான் வணிகத்தில் மேலோங்கி இருந்ததுனால அது இயல்பா அந்த சமூகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது. சரி, இந்த கோரிக்கையோட இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சொல்றோம், இன்னைக்கு ஒரு விவசாயி விலையை நிர்ணயிக்க முடியல, வியாபாரி தான் தீர்மானிக்கிறான். அப்ப வியாபாரி தான் ஒவ்வொரு ஆண்டும் கொள்ளையடிச்சு கொளுத்து போய் திரிகிறான வழியே விவசாயி மேல கீழே போயிட்டு இருக்கான். புரியுது. இன்னைக்கு எந்த கட்சி பேசுது? விவசாயிகள்லாம் விலையை தீர்மானிக்கணும்னு பேசணும்னா இன்னொரு வியாபாரிகளுக்கு பகையா மாறுறாங்க. புரியுது. இப்ப இந்த பகை ஒண்ணு. ரெண்டாவது தேவர் அவர் அரசியல் செய்த காலகட்டங்களில் ரொம்ப மிகப்பெரிய கட்சிகள்லாம் பெரிய வெற்றி, ஒரு 100 இடம் 50 இடம் அப்படின்லாம் வெற்றி பெறலை. ஆனால் பட் அவரோட அரசியல் அவர் என்ன தேர்தல் குறித்து அவர் நிலைப்பாடு தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மூலம் ஏழை எளிய மக்களின் கஷ்டங்களையும் தொழிலாளர் துயரங்களையும் நீக்கிவிட முடியும் என்று நான் நம்பவில்லை. பூர்ஷ்வா பார்லிமெண்ட் என்பது பூர்ஷ்வாவுக்கு சாதகமானது. ஆனால் ஒரு தவறான சக்திகள் உள்ள நாட்டை ரொம்ப சீரழிக்காமல் இருக்கிறதுக்கு தடுப்பதற்காக ஒரு வரம்புக்குட்பட்ட அளவில் இதில் நம்ம பங்கெடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை வச்சு தான் ஒரு சில இடங்களில் போட்டி போடுறாரு. போட்டி போடுற வரைக்கும் காமராஜருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பின்னாடி என்ன ஆகுது, 57 ஒரு காமராஜர் நிறைய பேர்த்துக்கு காங்கிரஸ்காரர்களுக்கு டிக்கெட் கொடுக்கல, சீட்டு கொடுக்கல. அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து வந்த ஆளுங்களுக்கு சீட்டு கொடுக்குறாரு. சீட்டு கொடுத்தோடனே இதில் அதிருப்தி அடைந்த காங்கிரஸ் தியாகிகள் பூரா என்ன பண்ணுறாங்க, தனியாக ஒரு கட்சி மாதிரி ஃபார்ம் பண்ணி ராஜாஜியை போய் பார்க்குறாங்க. ராஜாஜி எனக்கு வயசாகிடுச்சுப்பா, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, தேவரை போய் பாருங்கன்றாங்க. அப்போ தேவர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம், நீங்கள் ஒரு கட்சி தொடங்குங்க, உங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 57 சீர்திருத்த காங்கிரஸ்ன்னு தொடங்குறாங்க. தொடங்கி தேர்தலில் போட்டி போடுறாங்க. 80 சில்லற தொழில் 83 85 தொகுதியில் போட்டி போடுறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. ஒரு 27 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சோடனே பிரதான எதிர்கட்சியாக மாறிடுறாங்க. 57 தேர்தலில் அந்த தேர்தலாம் திமுகவும் போட்டி போட்டு ஒரு 15 இடத்துல பிடிக்குது. அப்போ என்ன ஆகுது, இது வரைக்கும் தேவர் ஒரு 4-5 உறுப்பினர்களை வச்சுருப்பார், ஒரு எம்பியாக இருப்பார், அது வரைக்கும் சிக்கல் இல்லை. இப்போ காங்கிரஸ்காரங்களை பூரா இணைச்சி ஒரு எதிர்கட்சியை உருவாக்கிட்டாரு. இனி எதிர்காலத்தில் இது நமக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். ஒரு வகையில் ஒரு வலுவான காங்கிரஸ் தியாகிகளை கொண்ட ஒரு எதிர்கட்சி, இன்னொரு வகையில் விவசாயிகள் கோரிக்கை போராட்டம் என்பது ஒரு சமூகத்துக்கு எதிராக, ஒரு வணிக வர்க்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டமாக மாறுது. அப்படிங்கிறது ரெண்டும் சேர்ந்து தான் அவரை இந்த சிக்கலை மாட்டி விடுது. ஐயா தேவர் அவர்களினுடைய மொழி பிரச்சனை, அவர் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவர் அப்படிங்கிற அரிய செய்திகள் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த 1956 மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டில் பல முரண்பாடுகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஈவே ராமசாமி ஐயா, காமராஜர் ஐயா இவங்களெல்லாம் குறித்து பல முரண்பட்ட தகவலை சொல்கிறாங்க. கேரளாவோடு ஆந்திராவோடு கர்நாடகாவோடு தமிழர் நிலப்பகுதி போனதுக்கு இவங்க 2 பேரும் காரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஐயா அதே காலகட்டத்தில் இருந்தவர் தான் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவருடைய நிலைப்பாடு என்ன? எல்லை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட எல்லைகள் மீட்கப்பட வேண்டுங்கிறதுல தேவர் ஐயா ரொம்ப உறுதியாக இருந்தார். சரி.
தமிழ்நாட்டு எல்லை குறித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கேரள மக்கள் இழைக்கக்கூடிய இந்த அநீதிகள் குறித்து வந்து விரிவான கட்டுரை நேதாஜியில் எழுதியிருக்கிறாரு. அது தலைப்பே என்ன சொல்கிறாரு, கேரள சர்க்கார், கேரள முதலமைச்சர் தமிழர்களோடு உரண்டை இழுக்க வேண்டாம், உங்களுக்கு வேணுங்கிற உணவுலேருந்து காய்கறிகள்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் சப்ளை ஆகுது, அப்போ அப்படிப்பட்ட தமிழ் மக்களுக்கு துரோகமாக எதிராக நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறாரு. பேசிட்டு அந்த கட்டுரை விரிவான ஒரு பெரிய கட்டுரை எழுதுறாரு. நேதாஜி இதழ்லே வெளியில் வந்திருக்கு, உங்களுக்கு அந்த பகுதியை காட்டுறேன். திரும்ப மாப்போசியோட அழைப்பை ஏற்று எல்லை போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தேவர் பேசுகிறாரு. இதை மாப்போசியே பதிவு பண்ணியிருக்கிறாரு. எதன் பொருட்டும் வளையாத தேவர் அவர்கள் அடியனுடைய அழைப்பை ஏற்று போராட்டத்தில் பங்கெடுத்து உரையாற்றினார். அந்த உரையில் அவர் தேவர் சொல்கிறாரு, இந்த எல்லை போராட்டம் தொடர்ச்சியாக நீடிக்குமானால், தமிழர்களுக்கு துரோகம் தொடர்ந்து இழைத்து கொண்டிருந்தால் நானே தலைமை ஏற்று இந்த எல்லை போராட்டத்தை நடத்துவேன் அப்படின்னு தேவர் பேசியதா மாப்போசி பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஓஹோ, அதாவது எல்லை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே பிரிச்சதுக்கு அப்புறமா? பிரிக்கிறதுக்கு முன்னாடி தான். பிரிக்கிறதுக்கு முன்னாடி? ஆமாம் ஆமாம். ஓ. இப்போ இங்கே தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றங்கரை, நெடுமங்காடு, பாலக்காடு, சித்தூர் பகுதிகளெலாம் எல்லை பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனைகளுக்கு வடக்க வந்து மங்களங்களாறு, அண்ணல் தங்கோ, தளபதி விநாயகம் இவங்களாம் மாப்போசியை ஒரு முன்னிலைப்படுத்தி அந்த பெரும் போராட்டத்தை நடத்தினாங்க. ஆமாம். தெற்கிலையில் வந்து மார்சல் நேசமணி ஐயா தலைமையில் மணி இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இப்போ தெற்கலை போராட்டத்துக்கு மாப்போசியும் வருவதுண்டு, கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு அவர் இங்கேயும் கலந்துக்குவார். ஓகே. இலைப்பர் கலந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கலந்துக்கிற கூட்டங்களில் தேவர் பேசுறாரு. இதை வந்து மாப்போசியை பதிவு பண்றாரு. பதிவு பண்றதோட நேதாஜி இதழில் தமிழர்களோடு உரண்டை இழுக்க வேண்டாம் பட்டம் தானு பிள்ளைன்னு ஒருத்தர் அங்க திருவாங்கூர் இருந்தாரு. பட்டம் தானு பிள்ளைக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. எங்கள் பகுதிகளை தமிழ்நாட்டு எல்லை பகுதியில தமிழ்நாட்டுக்கு உரண்டை பிடிக்காம கொடுத்துடணும் அப்படின்னு பேசுறாரு, தேவர் பேசுறாரு. ஓஹோ, புரியுது. அதே மாதிரி பெயர் மாற்றத்திலேயே அவர் உறுதியா இருக்கிறாரு. என்னடா வெட்கக்கேடா இருக்குன்னு கேட்கிறாரு. தமிழ்நாட்டில இருந்து சென்னை மாகாணத்துல இருந்து ஆந்திரா பிரிஞ்சு போயிடுச்சு, மலபார் ராஜ்யம் தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு, எஞ்சிய பகுதிகளை வந்து தமிழ் ராஜ்யம் தானே வைக்கணும், தமிழ்நாடுன்னு தானே வைக்கணும். அது ஒரு பச்சை தமிழர் ஆட்சின்னு சொல்றீங்க. இந்த ஆட்சியில கூட நீங்க வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்காட்டி, தமிழ் ராஜ்யம்னு பேர் வைக்காட்டி பிற எந்த ஆட்சியில் வைக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கடுமையா அதை வந்து சட்டமன்றத்தில் கண்டிச்சு பேசுறாரு, தமிழ்நாடுன்னு பேர் வைக்க சொல்லி. ஓஹோ. அதே மாதிரி குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து பேசுறாரு. குலக்கல்வி திட்டங்கிறது ஏற்றத்தாழ்வை ஒரு நியாயப்படுத்துறது ஒரு இது. குலக்கல்வி திட்டத்தை கண்டிச்சு பேசுறாரு. இப்படி தமிழ்நாட்டோட பல்வேறு பிரச்சனைகளை வந்து உழைக்கும் மக்கள் சார்பா தமிழர்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு மிக சரியான நிலைப்பாடு எடுக்கிறாரு. எந்த ஒரு தலைவரையும் நீங்க மதிப்பீடு பண்ணணும்னா வாழும் காலத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளின் மேல் என்ன கண்ணோட்டத்தை அவங்க செலுத்தினாங்க, யாரு பக்கம் நின்னாங்கன்னு பார்க்கணும். நீங்க பொதுவா வந்து நம்ம தமிழ்நாட்டில் அளவுக்கு தேசிய கட்சி காங்கிரஸ் இருந்துச்சு, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு, ஃபார்வர்ட் பிளாக் இருந்தது, மீதி மற்ற கட்சிகள் நிறைய கட்சிகள் இருந்தது. இந்த ஒவ்வொரு கட்சிகள்லையும் ஒவ்வொரு நிலையில என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க, இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தில் உங்களோட நிலை என்ன போடுங்க, அதே மாதிரி வந்து எல்லை போராட்டத்தில் உங்கள் நிலைப்பாடு என்ன, மொழி பற்றி அவரோட பார்வை என்ன, கல்விக் கொள்கை பற்றி உங்களோட பார்வை என்ன, விவசாய பிரச்சனையில் உங்கள் நிலைப்பாடு என்ன, அது தொழிலாளர் பிரச்சனையில் இவங்க நிலைப்பாடு என்ன, ஒன்றுன்னா போட்டுவாங்க. எல்லா நிலைப்பாடுகளும் உழைக்கும் மக்களின் சார்பாக தான் தேவர் நின்றுருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் முதன்மை முரண்பாடாக இருந்தது பிரிட்டானிய வல்லாதிக்கத்திற்கும் இந்திய மக்களுக்குமான முரண்பாடு, முதன்மை முரண்பாடு. அந்த முதன்மை முரண்பாட்டின் அடிப்படையில் தான் தேசிய விடுதலை இயக்கத்தை கட்டுறாங்க. பல முரண்பாடுகள் சமூகத்தில் நிலவிட்டுருக்கோம். அடிப்படை முரண்பாடுகள்னா வர்க்க ஒடுக்குமுறை, வர்ணசாதி ஒடுக்குமுறை, தேசிய ஒடுக்குமுறைன்னு இருக்கும். இது எல்லாத்துக்கும் தீர்வு காணணும்னா நீங்கள் முதலில் தேசிய விடுதலை பெறணும். தேசிய விடுதலை அடைஞ்சாதான் நீங்கள் வர்க்க ஒடுக்குமுறை தீர்க்கிறதுக்கான ஒரு பொருளியல் மாற்று பொருளை சோசியலிச பொருளாதாரத்தை கொண்டு வர முடியும். சாதிய ஒடுக்குமுறைக்கு மாற்றாக வந்து பண்பாட்டு போராட்டம், மற்ற எல்லா நில சீர்திருத்தம் உட்பட எல்லாமே பண்ண முடியும். அப்போ முதலில் எது முதன்மை முரண்பாடோ அந்த முரண்பாட்டை தீர்க்கணும். அப்போ பிரித்தானியர் காலத்தில் முதன்மை முரண்பாடாக இருந்தது இந்திய வல்லாதிக்கத்திற்கு, இந்திய மக்களுக்கும் பிரித்தானிய காலனி ஆதிக்கத்திற்குமான முரண்பாடு தான் முதன்மை முரண்பாடு. அப்போ மிகச் சரியான நிலைப்பாடு எடுத்தவர் தேவர். அன்னைக்கு அம்பேத்கர், பெரியார்லாம் இரண்டாம் முரண்பாடை தான் கையில் எடுத்துக்கிட்டாங்க. சமூக நீதி முரண்பாடை தான் கையில் எடுத்தாங்க, சாதிய முரண்பாடுகளை. முதன்மை முரண்பாட்டை நிலப்படி எடுத்தாரு. சரி, எல்லை பிரச்சனையிலேயே அதே மாதிரி தமிழர்களோட நிலப்பகுதி காக்கப்பட வேண்டும், தமிழர்களோட தாயகத்திற்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைக்கணும்,
அதே மாதிரி கல்விக் கொள்கையிலேயே அதே நிலைப்பாடு எடுக்கிறாரு. ஆரம்ப கல்வியிலேருந்து உங்களுக்கு காலேஜ் போகிற வரைக்கும் முழுக்க வந்து உங்களுக்கு இலவச கல்வி கொடுக்கணும், தாய்மொழியில் கொடுக்கணுங்கிறாரு. தாய்மொழி கல்வியை வலியுறுத்தியிருக்காரு. தாய்மொழி கல்வியை தான் வலியுறுத்துறாரு. ஏன்னா இங்கிலீஷ் கல்வி கொடுத்தா பணக்கார வீட்டு பிள்ளையும் வசதி படிச்சவனும் ஈஸியாக ஒரு டியூட்டரை வச்சு படிச்சிருவாங்க. ஏழை எளிய வீட்டு பிள்ளை மாடு மேய்ச்சிக்கிட்டு வயல் வேலை பார்த்துக்கிட்டு சாணி அள்ளி போட்டுட்டு இருக்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைக்கும்? அதனால தாய்மொழி கல்வி தான் வேணுங்கிறத விரிவான ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. தாய்மொழி கல்வி குறித்து எழுதியிருக்கிறாரு. சரிதான், எழுதுறாரு. அதை பற்றி சட்டமன்றத்தில் பேசுறாரு, பொது மேடைகளில் பேசுறாரு. சரி, அப்போ மொழி குறித்த பார்வை தமிழ் வழி கல்வியில சரியா இருக்கிறாரு. எல்லை போராட்டத்துல வந்து தமிழ்நாட்டின் எல்லை பகுதியில் மீட்கப்பட வேண்டும்ங்கிறதுல மிகச் சரியான நிலைப்பாடு எடுக்கிறாரு. அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு தீர்மானம் போடுறாரு. 1937 39 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும் பொழுது சட்டமன்றத்தில் ராஜாஜி சர்க்காருக்கு எதிராக வந்து பேசுறாரு. இந்திய திணிக்க கூடாதுன்னு பேசுறாரு. இதெல்லாம் வந்து அவரோட சட்டமன்ற குறிப்பு எல்லாத்துலயும் பதிவாயிருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஜமீன்தாரி ஒழிப்பு, விவசாயிகளான போராட்டத்தில், தொழிற்சங்க உரிமைகளை நிலைநாட்டும் போது தொழிலாளர்களுக்கான அத்தனை உரிமைகள் போராட்டங்களையும் கலந்துக்கிறாரு. தொழிலாளர்கள் உரிமைகளை உறுதிப்படுத்தணும்னு சொல்றாரு. எல்லா நிலைகள்லையும் என்ன நிலைப்பாடு எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியலாளராக வந்து தேவர் விளங்கி இருக்கிறாரு. புரியுது. அவர் தொழிற்சங்கவாதியாக இருந்திருக்காரு, விவசாயிகளுக்கு போராடி இருக்காரு, அதே மாதிரி எல்லை போராட்டங்களில் பங்கெடுத்திருக்காரு, பல்வேறு நாடுகளில் வாழ்கிற தமிழர்களின் உரிமைக்காக போராடி இருக்காரு. ஆனால் பெண் உரிமைக்காக போராடி இருக்காரா? பெண்ணை அவர் வந்து சக்தியின் வடிவமாகவே பார்க்குறாரு. ஓஹோ, பெண்களை வந்து சக்தியின் வடிவமாக பார்க்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் ஆணும் பெண்ணும் சமத்துவமாக இருக்கணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை வழங்கப்படணும் அப்படிங்கிற குரலை எல்லா மட்டங்களையும் எழுப்புறாரு. அவரோட ஒரு பகுதியாக தான் பெண்கள் தொழிலாளர்களாக இருந்தால் அவங்களுக்கு பேறு காலத்தில் 4 மாதம் சம்பளத்தோடு கொடுத்து விடுப்பு கொடுக்கணும்னு பேசுறாரு. அவர்களை வெறும் தொழிலாளியை மட்டும் பார்க்க, அவங்க பெண்ணு அந்த கண்ணோட்டத்தில் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு பேசுறாரு. அதே மாதிரி சமூக நீதி போராட்டங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியில் இருந்து வேலை செய்யும் போது அந்த கட்சியோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம வேலை செய்ய முடியும். எந்த ஒரு அமைப்பில் யார் இருந்தாலும் கட்சியோட நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்ய முடியும். இவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்ததுனால காங்கிரஸ் கட்சியின் செயல் திட்டங்களின் அடிப்படையில் என்னென்ன வேலை திட்டம் கொடுக்குதோ அதை சரியாக நிறைவேற்றிருக்கிறாரு. ஆலய நுழைவு போராட்டம், முக்கியமாக ஆலய நுழைவு போராட்டம் மதுரையில் நடக்கும் பொழுது அப்போ வந்து அவர் தேவர் வந்து மதுரை எட்வர்டு ஹாலில் பேசுகிறாரு. அது பேசும்போது அதுக்கு முதல் நாள் பேசுகிறாரு, இந்த மாதிரி சனாதனிகள் வந்து இந்த போராட்டத்தை சீர்குலைக்க ஆலய நுழைவு போராட்டத்தை சீர்குலைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படி ஏதாச்சும் ஒன்று நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா அடியே நேரடியாக வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்பேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு. இவர் தென்மண்டலத்தில் மிக செல்வாக்கான ஒரு அரசியல் தலைவருங்கிறதுனால சனாதனிகள் பயந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வைத்தியநாதையர் தலைமையில் அந்த ஆலய நுழைவு போராட்டம் வருது. அதில் தான் கக்கன், மூக்கநாடார் இவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க. அப்போ அதுவும் இல்லாமல் ஹரிஜன ஆலய நுழைவு பிரவேச கமிட்டின்னு ஒரு கமிட்டி வைக்கிறாங்க. அது தினமணியில் ஒரு பெரிய செய்தியாக வந்திருக்கு. 39 வந்து செய்தி இருக்குது. அந்த கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவர் ஒரு கமிட்டி மெம்பர், காங்கிரஸ் கமிட்டியால் நியமிக்கப்பட்ட மெம்பர் இவர். வைத்தியநாத ஐயர், சகஜானந்தா, இவங்க வந்து இந்த வெளியங்கிரி கவுண்டரு, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதில் தேவர் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கார். சமூக நீதி போராட்டங்களில் வந்து முன்னெடுத்து தொடர்ச்சியாக கொண்டு வராரு. எந்த காலகட்டத்தில் அவர் சாதி பார்த்தது இல்லை.